தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகத்தையே ஆட்டிப்படைக்கும் எம்பெருமான் ஈசன் ஏன் தன்னுடைய உடலின் சரிபாதியை அன்னை பார்வதி தேவிக்கு கொடுத்தார்? இது வெறும் செவிவழி கதையா? இல்லை. இதற்கு பின்னால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே இயக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் மற்றும் வாழ்வியல் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சிவபெருமான் மட்டுமே ஏன் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை எடுத்தார்? அந்த ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்ள இந்த காணொளியை தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். அன்பான சிவபக்தர்களுக்கு வணக்கம். நமது சிவனே போற்றி வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மிகவும் விசேஷமான மாசி மாத வெள்ளிக்கிழமை. ஈசனை பற்றி பேசும்போது அவருடைய சரிபாதியான உலக மாதா அம்பாளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தின் உண்மையான தத்துவம் என்னவென்று இன்று நாம் மிகவும் ஆழமாக பார்க்கப் போகிறோம். கைலாயத்தில் நடந்த திருவிளையாடல் பிரிங்கி முனிவரின் கதை, இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எப்படி உருவானது என்பதற்கு பின்னால் கைலாயத்தில் நடந்த ஒரு மிக அற்புதமான திருவிளையாடல் இருக்கிறது. சிவபெருமானின் மிகச்சிறந்த பக்தர்களில் ஒருவர் பிரிங்கி முனிவர். அவருக்கு ஈசனைத் தவிர வேறு யாரையும் வழிபடத் தெரியாது. எப்போது கைலாயத்திற்குச் சென்றாலும் சிவபெருமானை மட்டுமே வலம் வந்து வணங்குவார். அருகில் அமர்ந்திருக்கும் அன்னை பார்வதியை அவர் கண்டுகொள்வதே இல்லை. ஒரு நாள் அன்னை பார்வதிக்கு இது பெரும் வருத்தத்தை அளித்தது. நானும் ஈசனும் ஒன்றுதானே, இவன் ஏன் என்னை அவமதிக்கிறான் என்று ஈசனிடம் கேட்டார். அதற்கு ஈசன் ஒரு புன்னகையோடு, அவன் என் மீது அதீத பக்தி கொண்டவன் தேவி, அதனால் மற்றதை அவன் மனமுணர்வதில்லை என்றார். ஆனால் அன்னை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை அந்த முனிவருக்கு உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அடுத்த முறை பிரிங்கி முனிவர் வரும்போது ஈசனும் அம்பாளும் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் அமர்ந்திருந்தார்கள். முனிவர் ஈசனை மட்டும் எப்படி வலம் வருவது என்று யோசித்தார். சட்டென்று ஒரு வண்டு உருவத்தை எடுத்தார். வண்டாக மாறி இருவருக்கும் நடுவே உள்ள சிறிய இடைவெளியில் நுழைந்து ஈசனை மட்டும் சுற்றி வந்து வணங்கினார். இதை கண்ட அம்பாளுக்கு கோபம் வந்துவிட்டது. தன் சக்தியால் பிரிங்கி முனிவரின் உடலில் உள்ள சதை மற்றும் இரத்தத்தை முற்றிலும் உருவிவிட்டார். முனிவர் வெறும் எலும்புக்கூடாக மாறி நிற்கக்கூட முடியாமல் கீழே விழுந்தார். தன் பக்தன் தவிப்பதைக் கண்ட ஈசன் முனிவருக்கு ஊன்றுகோலாக ஒரு மூன்றாவது காலை வழங்கினார். தன் கணவர் தன்னை அவமதித்த முனிவருக்கே அருள் புரிந்ததைக் கண்டு அம்பாள் பெரும் கோபமும் வேதனையும் அடைந்தார். அம்பாளின் தவமும் சிவனின் வரமும் தன்னுடைய கோபத்தை தணிக்கவும் சிவனுக்கும் தனக்கும் எவ்வித பேதமும் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்தவும் அன்னை பார்வதி கைலாயத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார். பல புனித தலங்களுக்குச் சென்று தவம் இருந்தார். இறுதியில் கடுமையான தவம் செய்து ஈசனை நோக்கி வேள்வி நடத்தினார். அன்னையின் அசைக்க முடியாத அன்பையும் தவத்தின் வலிமையையும் கண்ட எம்பெருமான் அம்பாளின் முன் தோன்றி, வேண்டும் வரம் கேள் தேவி என்றார். அதற்கு அன்னை, சுவாமி, உங்களை விட்டு நான் ஒருபோதும் பிரியாத வரம் வேண்டும். உங்கள் உடலில் சரிபாதியை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டினார். அம்பாளின் கோரிக்கையை ஏற்ற ஈசன் தன்னுடைய இடது பாகத்தை அன்னைக்கு அளித்து சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் எனும் ஒப்பற்ற வடிவத்தை உலகிற்கு அருளினார். பிரிங்கி முனிவரும் தனது தவறை உணர்ந்து சிவனும் சக்தியும் ஒன்றே என்று இருவரையும் சேர்த்து வலம் வந்து வணங்கினார். உட்பொருள் மற்றும் தத்துவம். இது வெறும் புராண நிகழ்வு மட்டுமல்ல. இதனுள் மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் அடங்கியிருக்கிறது. சிவம் என்பது பேரறிவு, சக்தி என்பது பேராற்றல். உலகத்தில் அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அதை செயல்படுத்த ஒரு ஆற்றல் வேண்டும். அதேபோல ஆற்றல் மட்டும் இருந்தால் போதாது, அதை சரியான வழியில் செலுத்த ஒரு தெளிவான அறிவு வேண்டும். அந்த அறிவும் ஆற்றலும் இணைந்ததுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்தில் எப்படி ஒருவருக்கு ஒருவர் சரிசமமாக விட்டுக் கொடுத்து ஒரு சேர வாழ வேண்டும் என்பதை ஈசன் தன் உடலையே இரண்டாக பிரித்து உலகிற்கு உணர்த்தியிருக்கிறார். இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்பது வெறும் கைலாயத்தில் நடந்த ஒரு திருவிளையாடலோடு முடிந்து விடுவதில்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆணிவேராக இந்த தத்துவமே விளங்குகிறது. இந்த எல்லையில்லா பேரண்டத்தை இயக்குவது இரண்டு பெரும் சக்திகள். ஒன்று சிவம், மற்றொன்று சக்தி. சிவம் என்பது எந்தச் சலனமும் இல்லாத அமைதியான பேரறிவு. சக்தி என்பது எந்நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கும் அளப்பரிய பேராற்றல். இந்த உலகம் இயங்க வேண்டுமென்றால் அங்கே சிவனும் இருக்க வேண்டும், சக்தியும் இருக்க வேண்டும். ஆகாயம் சிவம் என்றால் பூமி சக்தி, பகல் சிவம் என்றால் இரவு சக்தி, வெயில் சிவம் என்றால் மழை சக்தி. இப்படி இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் ஒளியிலும் இருளிலும் கூட சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதபடி இரண்டர கலந்துள்ளார்கள். நமது சித்தர்களும் ஞானிகளும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் உண்மையை கண்டறிந்தார்கள். அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள இந்த சிவனும் சக்தியும் எங்கோ வானத்தில் இல்லை, மனிதர்களாகிய நமது உடலிலும் கூட சரிபாதியாகவே உறைந்துள்ளார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். நமது மூச்சுக்காற்றை கவனித்து பார்த்தால் இந்த மாபெரும் ரகசியம் விளங்கும்.
நமது உடலின் வலது பாகம் சிவனுக்கும் இடது பாகம் சக்திக்கும் உரியது. நமது மூக்கில் வலதுபுறம் ஓடும் சுவாசத்திற்கு பிங்கலை என்று பெயர். இது சூரிய கலை, அதாவது சிவதத்துவம். இடதுபுறம் ஓடும் சுவாசத்திற்கு இடைகலை என்று பெயர். இது சந்திரகலை, அதாவது சக்தி தத்துவம். இந்த இரண்டு சுவாசமும் சீராக இயங்கினால் மட்டுமே மனிதன் உயிருடன் இருக்க முடியும். ஈசன் தன்னுடைய உடலின் இடது பாகத்தை அன்னைக்கு அளித்ததன் மிக முக்கியமான காரணம் இதுதான். மனித உடலின் இடது புறத்தில்தான் உயிரை துடிக்கச் செய்யும் இதயம் அமைந்துள்ளது. ஆக சக்தி என்பவள் ஈசனின் இதயமாகவே மாறிப்போனாள். இல்லற வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் சொல்லும் பாடம் அளப்பரியது. நான் என்னும் அகந்தை எப்போது ஒரு மனிதனை விட்டு விலகுகிறதோ அப்போதுதான் அவனுள் இறைத்தன்மை மலர்கிறது. ஒரு குடும்பத்தில் கணவன் உயர்ந்தவன் என்றோ மனைவி தாழ்ந்தவள் என்றோ எந்த பாகுபாடும் இல்லை. கணவன் தன் மனைவியை தன் இதயத்தில் வைத்து போற்ற வேண்டும். அவளுக்கு முழுமையான அன்பையும் சரிசமமான மரியாதையையும் அளிக்க வேண்டும். அதேபோல மனைவியும் தன் கணவனை தன் உயிராக எண்ணி மதிக்க வேண்டும். இருவரும் வேறு வேறு அல்ல, நாம் இருவருமே ஒருவர்தான் என்ற மாபெரும் புரிதல் கணவன் மனைவிக்குள் வந்துவிட்டால் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கோ பிரிவுகளுக்கோ துளி கூட இடமிருக்காது. அந்த இல்லம் கைலாயமாகவே மாறிவிடும். இன்றைய நன்னாள் மாசி மாதத்தின் மிகவும் விசேஷமான வெள்ளிக்கிழமை. ஆன்மீக ரீதியாக மாசி மாதம் என்பது தெய்வங்களின் அருட்பார்வை பூமியை நோக்கி அதிகமாக விழும் ஒரு அற்புத காலமாகும். அதிலும் உலகத்தை காக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கு மிகவும் உகந்த வெள்ளிக்கிழமையில் சிவசக்தியை தியானிப்பது கோடி புண்ணியங்களை தேடித்தரும். இப்படிப்பட்ட உன்னதமான நன்னாளில் ஈசனையும் அம்பாளையும் தனித்தனியாக பார்க்காமல் ஒன்றாகச் சேர்த்து மனதார வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட இருளும் விலகி மங்களகரமான ஒளி பிறக்கும். எந்த காரணத்திலாவது மனக்கசப்பால் பிரிந்து வாழும் தம்பதியினர் இன்றைய நன்னாளில் சிவசக்தியை வேண்டினால் அவர்கள் மனமாற்றம் அடைந்து விரைவில் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். இந்த அற்புதமான மாலை வேளையில் உங்கள் வீட்டு பூஜை அறையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை எந்த சிந்தனைக்கும் அலைபாய விடாமல் முழுமையாக ஒருமுகப்படுத்துங்கள். ஒரு சிறிய அகல் விளக்கில் தூய்மையான பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகமாக பார்த்து தீபம் ஏற்றுங்கள். எம்பெருமானுக்கு மிகவும் உகந்த வில்வ இலையையும் அன்னை பார்வதி தேவிக்கு பிடித்த செவ்வரளி பூக்களையும் ஒன்றாகச் சேர்த்து இறைவனின் திருவுருவப் படத்திற்குச் சாற்றுங்கள். எந்தவிதமான ஆடம்பரமும் இல்லாமல் மிகவும் எளிமையான அதே சமயம் ஆழமான பக்தியோடு தீப ஒளியை பாருங்கள். அந்த தீப ஒளியில் சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் ஒரே உருவமாக உங்கள் மனக்கண்ணில் நிறுத்துங்கள். அவர்களை எப்படி அழைப்பது, என்ன மந்திரம் சொல்வது என்று எந்த குழப்பமும் வேண்டாம். கடவுளை நெருங்க கடினமான வார்த்தைகள் தேவையில்லை. தூய்மையான அன்பு மட்டுமே போதுமானது. சிவாய நம என்னும் எளிய 5 எழுத்து மந்திரத்தையும் ஓம் சக்தி என்னும் அன்னையின் திருநாமத்தையும் இணைத்து ஓம் சக்தி சிவசக்தி, ஓம் சக்தி சிவசக்தி என்று கண்கள் மூடி மனமுருகி மெல்லிய குரலில் உச்சரியுங்கள். இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து தியானம் செய்யும்போது உங்கள் உடலிலும் மனதிலும் உங்கள் வீட்டைச் சுற்றியும் ஒரு மாபெரும் நேர்மறையான அதிர்வலை உருவாவதை நீங்களே முழுமையாக உணர முடியும். உங்களின் அனைத்து நியாயமான வேண்டுதல்களையும் கண்ணீரையும் அந்த பரம்பொருள் நிச்சயம் செவிமடுத்து உங்களின் கவலைகள் அனைத்தையும் வேரோடு அழித்து அமைதியை தருவார். இந்த மாபெரும் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை ஒட்டுமொத்த உலகிற்கும் உணர்த்துவதற்காக எம்பெருமானும் அன்னையும் சரிபாதியாக இணைந்து மனிதர்களின் கைகளால் செதுக்கப்படாமல் சுயம்புவாக, அதாவது தாமாகவே தோன்றி அருள்பாலிக்கும் ஒரு மிகப் பழமையான அதிசயமான மலை திருத்தலம் நமது தமிழ்நாட்டில் உள்ளது. அந்த புண்ணிய பூமி எதுவென்று நமது சிவனே போற்றி வலையொளியின் அன்பான சிவபக்தர்களுக்குத் தெரியுமா? சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்து காட்சியளிக்கும் அந்த திருத்தலத்தின் பெயர் தெரிந்தவர்கள் தயங்காமல் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் உங்கள் பதிலை இறைபக்தியோடு பதிவு செய்யுங்கள். ஒருவேளை விடை தெரியாதவர்கள் ஓம் சக்தி சிவசக்தி என்று மட்டும் தவறாமல் பதிவிடுங்கள். ஈசனின் எல்லையற்ற அருளும் அன்னை பார்வதியின் கருணையும் உங்கள் குடும்பம் முழுவதும் என்றென்றும் நிறைந்திருக்கட்டும். அன்பான சிவபக்தர்களே, சிவனும் சக்தியும் சரிபாதியாக இணைந்து ஒரே திருமேனியாக காட்சியளிக்கும் அந்த புண்ணிய பூமி நாமக்கல் மாவட்டத்தில் வானளாவ உயர்ந்து நிற்கும் திருச்செங்கோடு திருத்தலம் ஆகும். இதை செங்கோட்டு மலை என்றும் நாககிரி என்றும் பல பெயர்களில் பக்தர்கள் அன்போடு அழைப்பார்கள். இந்த மலைக்கு அப்படி என்ன சிறப்பு? எம்பெருமான் ஏன் இந்த மலையை தேர்ந்தெடுத்தார் என்று தேடிப் பார்த்தால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு மாபெரும் புராண நிகழ்வு நம் கண்முன் விரிவடையும். அந்த புராண காலத்தில் காற்றை ஆளும் வாயு பகவானுக்கும் பாம்புகளின் அரசனான ஆதிசேஷனுக்கும் இடையே ஒரு மாபெரும் போட்டி எழுந்தது. தங்கள் இருவரில் யார் மிகவும் வலிமையானவர்கள் என்பதை நிரூபிக்க அவர்கள் முடிவெடுத்தார்கள். அப்போது பிரபஞ்சத்தின் மையமாக விளங்கும் மேருமலையை ஆதிசேஷன் தன் உடலால் முழுமையாகச் சுற்றி கட்டிக் கொண்டார். தன்னுடைய 1000 தலைகளால் அந்த மலையை இறுக்கி கவ்விக்கொண்டார்.
இப்போது வாயு பகவான் தன்னுடைய முழு வலிமையையும் பயன்படுத்தி பெருங்காற்றை வீசத் தொடங்கினார். உலகம் முழுவதும் அந்த சூறாவளி காற்றில் தத்தளித்தது. இந்த பெரும் போராட்டத்தின் போது மேருமலையிலிருந்து ஒரு சிறிய பகுதி உடைந்து கீழே விழுந்தது. அப்படி மேருமலையிலிருந்து உடைந்து பூலோகத்தில் விழுந்த பகுதிதான் இந்த திருச்செங்கோடு மலை. மேருமலையை பெயர்க்கும்போது ஆதிசேஷனின் உடலிலிருந்து சிந்திய ரத்தம் அந்த மலை முழுவதும் பட்டு அந்த மலையே சிவந்த நிறமாக மாறியது. சிவந்த நிறத்தில் உள்ள கோடு போன்ற மலை என்பதால் இதற்கு செங்கோடு என்று பெயர் வந்தது. இந்த சிவந்த மலையின் உச்சியில்தான் எம்பெருமான் தன் சரிபாதியான அன்னை பார்வதியோடு இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார். இந்த கோவிலின் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவரை நீங்கள் ஒருமுறை கண்குளிர பார்த்தால் உங்கள் வாழ்நாளில் அந்த தரிசனத்தை உங்களால் மறக்கவே முடியாது. மனிதர்களின் கைகளால் உளி கொண்டு செதுக்கப்பட்ட சிலை அல்ல அது. அவர் தாமாகவே தோன்றிய சுயம்பு மூர்த்தி ஆவார். இறைவனே தன் திருமேனியை வெளிப்படுத்தியதால் அந்த சிலைக்குள் ஒரு மாபெரும் ஈர்ப்பு சக்தி எப்போதுமே நிறைந்திருக்கும். அந்த திருமேனியை உற்று நோக்கினால் வலதுபுறம் ஆக்ரோஷமான ஈசனின் வடிவமும் இடதுபுறம் கருணையே வடிவான அன்னை பார்வதியின் வடிவமும் தத்ரூபமாக பிணைந்திருக்கும். வலதுபுறம் உள்ள ஈசனின் தலையில் அடர்ந்த சடைமுடியும் அதில் கங்கையும் பிறைச்சந்திரனும் இருக்கும். இடதுபுறம் உள்ள அம்பாளின் தலையில் மிக அழகான கலைநய மிக்க கிரீடம் அமைந்திருக்கும். வலது காதில் ஈசனுக்குரிய மகர குண்டலமும் இடது காதில் அம்பாளுக்குரிய அழகிய தோடும் மின்னும். ஈசனின் வலது கையில் மழு என்னும் ஆயுதமும் அம்பாளின் இடது கையில் ஒரு அழகிய கிளியும் அமர்ந்திருக்கும். ஈசனின் வலது காலில் வீரக்கழலும் அம்பாளின் இடது காலில் மென்மையான கொலுசும் ஒலிக்க காட்சியளிப்பார்கள். இப்படி ஒருபுறம் உலகை ஆளும் சிவனும் மறுபுறம் அகிலத்தை காக்கும் அம்பாளும் இணைந்து நிற்கும் அழகை பார்க்க பார்க்க நம் கண்களில் பக்தி நீர் பெருக்கெடுக்கும். எந்த குறையோடு அந்த சந்நிதியில் நின்றாலும் அந்த இறைவனின் கண்களை பார்க்கும்போது நம்முடைய கவலைகள் எல்லாம் துரும்பாக மாறி பறந்து விடுவதை உணர முடியும். இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய அதிசயம் அந்த கருவறையில் நிகழ்கிறது. உலகத்தில் எந்த கோவிலிலும் காண முடியாத ஒரு அற்புதம் இது. மூலவருக்கு கீழே இடது பாகத்தில் இருக்கும் அம்பாளின் பாதத்தின் அடியிலிருந்து எப்போதுமே தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு கொடிய கோடைக்காலம் வந்தாலும் அந்த நீர் வற்றுவதே இல்லை. அந்த புனித நீருக்கு தேவ தீர்த்தம் என்று பெயர். இறைவனுக்கு நடக்கும் அபிஷேகத்தின் போது அந்த தீர்த்தத்தை கொண்டே இறைவனை நீராட்டுவார்கள். வலது பாகத்தில் உள்ள ஈசனுக்கு பஸ்பமும் வில்வமும் சாற்றுவார்கள். இடது பாகத்தில் உள்ள அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் சாற்றி அர்ச்சனை செய்வார்கள். ஒரே திருமேனியில் ஈசனுக்குரிய தீபாராதனையும் அம்பாளுக்குரிய தீபாராதனையும் ஒன்றாக நடக்கும் அந்த நொடிகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பக்தி பரவசத்தை தரும். இந்த கதைகளை கேட்கும்போதே அந்த திருச்செங்கோடு மலையை ஒரு முறையாவது வலம் வந்து ஈசனையும் அம்பாளையும் ஒரு சேர வணங்க வேண்டும் என்ற ஏக்கம் இப்போது உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஆழமாக எழுந்திருக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களின் குடும்பத்தோடு அந்த புண்ணிய பூமிக்கு சென்று வாருங்கள். உங்களின் இல்லற வாழ்வில் எந்த சிக்கலும் இல்லாமல் சிவனும் சக்தியும் போல எந்நாளும் பிரியாமல் வாழ அந்த அர்த்தநாரீஸ்வரர் அருள் புரிவார். இந்த திருத்தலத்தின் பெருமைகளை தாண்டி இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்திற்கு பின்னால் ஒரு மாபெரும் யோகக்கலையும் மருத்துவ ரகசியமும் அடங்கியுள்ளது. நமது உடலுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்திக்கும் நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களுக்கும் சிவனும் சக்தியும் எப்படி ஆதாரமாக விளங்குகிறார்கள் என்ற ஒரு பிரம்மாண்டமான அறிவியலை நமது சித்தர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மனித பிறவியின் உண்மையான அர்த்தம் என்ன என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். எல்லாம் சிவமயம். ஓம் நம சிவாய. அன்பான சிவபக்தர்களே, நமது உடலுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் குண்டலினி சக்திக்கும் சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள பிரிக்க முடியாத அறிவியலை இப்போது மிக ஆழமாக பார்ப்போம். சித்தர்களும் ஞானிகளும் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு மாபெரும் ரகசியத்தை தியானத்தின் மூலமாக கண்டறிந்தார்கள். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்பது திருமூலரின் வாக்கு. அதாவது, இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன சக்திகள் இயங்குகின்றனவோ அந்த அத்தனை சக்திகளும் மனிதர்களாகிய நமது உடலுக்குள்ளும் நுட்பமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் ஒரு கோவிலுக்குச் சென்று இறைவனை வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நமது உடலையே ஒரு கோவிலாக நினைத்து நமக்குள் இருக்கும் சிவசக்தியை உணர்வதும் மிக மிக முக்கியமாகும். நமது உடலின் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்னும் ஒரு சக்கரம் அமைந்துள்ளது. இந்த மூலாதாரத்தில்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியான அன்னை பார்வதி தேவி ஒரு பாம்பின் வடிவில் 3½ சுற்றுகள் சுருண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். இந்த உறங்கிக் கொண்டிருக்கும் அளப்பரிய ஆற்றலையே குண்டலினி சக்தி என்று யோகிகள் அழைக்கிறார்கள். மறுபுறம் நமது தலையின் உச்சியில் சகஸ்ராரம் என்னும் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை போன்ற ஒரு சக்கரம் உள்ளது. அங்கேதான் எந்தவிதமான சலனமும் இல்லாத தூய்மையான பேரறிவாக எம்பெருமான் ஈசன் வீற்றிருக்கிறார். அதாவது, நமது உடலின் கீழே சக்தி உறங்குகிறாள், உடலின் மேலே சிவம் காத்துக் கொண்டிருக்கிறது.
மனித பிறவியின் மிக முக்கியமான நோக்கமே கீழே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தியை தட்டி எழுப்பி மேலே காத்திருக்கும் சிவனோடு ஒன்றிணையச் செய்வதுதான். இந்த இரண்டு மாபெரும் ஆற்றல்களும் நமக்குள் எப்போது முழுமையாக ஒன்றிணைகிறதோ அப்போதுதான் ஒரு மனிதன் முழுமையான ஞானத்தை அடைகிறான். அதுவே முக்தி நிலை. இந்த குண்டலினி சக்தி என்னும் அன்னை விழித்தெழுந்து மேல்நோக்கி பயணிக்கும் பாதை மிகவும் ரகசியமானது. நமது உடலுக்குள் மொத்தம் 7 பிரதான சக்கரங்கள் இயங்குகின்றன. மூலாதாரத்தில் விழித்தெழும் அன்னை சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய சக்கரங்களை கடந்து நமது இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தை வந்தடைகிறாள். இந்த ஆக்ஞா சக்கரம்தான் நெற்றிக்கண் என்று அழைக்கப்படுகிறது. அன்னை இங்கே வந்தடையும் போதுதான் உலக மாயைகள் அனைத்தும் அழிந்து உண்மையான தெளிவு பிறக்கிறது. இறுதியில் அந்த சக்தியானவள் தலையின் உச்சியில் உள்ள சகஸ்ராரத்தில் நுழைந்து ஈசனோடு கலக்கிறாள். சிவனும் சக்தியும் உடலுக்குள் ஒன்று சேரும் இந்த அற்புதமான நடனத்தையே ஆனந்த தாண்டவம் என்று சித்தர்கள் கொண்டாடுகிறார்கள். சிவனும் சக்தியும் நமக்குள் சரிபாதியாக இணையும் போது நமது உடலே ஒரு நடமாடும் அர்த்தநாரீஸ்வரர் திருமலையாக மாறிவிடுகிறது. இதை வெறும் ஆன்மீகம் என்று மட்டும் சுருக்கிவிட முடியாது. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மருத்துவ அறிவியலும் மறைந்திருக்கிறது. நமது மூளையின் வலது பக்கம் உடலின் இடது பாகத்தையும் மூளையின் இடது பக்கம் உடலின் வலது பாகத்தையும் இயக்குகிறது என்று இன்றைய நவீன மருத்துவம் கூறுகிறது. மூளையின் ஒரு பகுதி தர்க்க ரீதியான அறிவையும் மற்றொரு பகுதி உணர்வுபூர்வமான அன்பையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த இரண்டும் சீராக செயல்பட்டால் மட்டுமே மனிதனின் மனநலம் சீராக இருக்கும். இதைத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது சித்தர்கள் இடைகளை பிங்களை நாடிகள் என்று கூறினார்கள். இடது நாடியான சந்திர கலையை அம்பாளாகவும் வலது நாடியான சூரிய கலையை ஈசனாகவும் உருவகப்படுத்தினார்கள். நடுவில் செல்லும் சுழுமுனை நாடி சீராக இயங்கினால் மனிதனுக்கு நோய்கள் அண்டாது, மனம் அலைபாயாது, மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் என்று ஆணித்தரமாக கூறினார்கள். இந்த அற்புதமான சிவசக்தி தத்துவத்தை உணர்ந்து தினசரி வாழ்வில் நாம் எப்படி பயிற்சி செய்வது? முனிவர்களை போல காடுகளுக்கு சென்று தவம் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கில்லை. இல்லறத்தில் இருந்தபடியே நமது குடும்ப கடமைகளை செய்தபடியே மிகவும் எளிமையான முறையில் நமக்குள் இருக்கும் அந்த சிவனையும் சக்தியையும் விழிப்படைய செய்ய முடியும். அந்த தூய்மையான ஆற்றலை நம்முள் எப்படி தூண்டுவது? நமது மூச்சுக்காற்றை எப்படி சிவமந்திரமாக மாற்றுவது? ஒரு சாதாரண மனிதன் எப்படி இறைநிலையை அடைவது என்ற மிக இரகசியமான ஆனால் மிகவும் எளிமையான வாழ்வியல் வழிமுறைகளை நாம் அடுத்த பகுதியில் மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம். சிவபெருமானின் அடியார்களாகிய நாம் இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்வது நமது ஆன்மாவிற்கு செய்யும் மிகப்பெரிய கடமையாகும். எல்லாம் சிவமயம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பான சிவபக்தர்களே, முனிவர்களைப் போல காடுகளுக்குச் செல்லாமல் இல்லறத்தில் இருந்தபடியே நமக்குள் இருக்கும் அந்த சிவனையும் சக்தியையும் எப்படி விழிப்படையச் செய்வது என்ற அந்த மாபெரும் வாழ்வியல் ரகசியத்தை இப்போது அறிந்து கொள்வோம். நமது மூச்சுக்காற்று சாதாரணமாக உள்ளே சென்று வெளியே வரும்போது அது வெறும் காற்று மட்டுமே. ஆனால் அந்த மூச்சோடு இறைவனின் திருநாமம் கலக்கும்போது அதுவே மாபெரும் தவமாக மாறுகிறது. அதிகாலை வேளையிலோ அல்லது மாலை நேரத்திலோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விரிப்பின் மீது அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் மூச்சுக்காற்றை மட்டும் மிக கூர்ந்து கவனியுங்கள். காற்று உள்ளே இழுக்கும்போது மனதிற்குள் ஈசனின் வடிவத்தையும், மூச்சை வெளியே விடும்போது அன்னை பார்வதியின் வடிவத்தையும் நினைத்துப் பாருங்கள். மூச்சு உள்ளே செல்லும்போது சிவா என்றும், மூச்சை வெளியே விடும்போது என் நம என்றும் மனதிற்குள் ஆழமாக உச்சரியுங்கள். இதுவே மனிதர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய மிகச் சிறந்த வாசி யோகமாகும். எந்தவிதமான கடினமான ஆசனங்களும் மூச்சை அடக்கும் பயிற்சிகளும் சாதாரண மனிதர்களுக்கு தேவையில்லை. அன்போடு மூச்சை உள்ளிழுத்து சிவபெருமானை நெஞ்சில் நிறுத்தினாலே போதும். நமது உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் குண்டலினி சக்தி என்னும் அன்னை தானாகவே மெல்ல மெல்ல விழிப்படைய தொடங்குவாள். உடலின் வலது பாகத்தில் ஓடும் சூரிய கலையும் இடது பாகத்தில் ஓடும் சந்திர கலையும் சீராகி சமநிலையை அடையும். இப்படி தினமும் சில மணித்துளிகள் தியானம் செய்யும் போது அலைபாயும் மனம் ஒரு நிலைப்படும். தேவையில்லாத பயம், மன அழுத்தம், கோபம் ஆகிய அனைத்தும் நம்மை விட்டு முழுமையாக விலகிவிடும். இப்படி தன்னைத்தான் உணர்ந்த ஒரு மனிதனுக்கு தன் குடும்பமே ஒரு கைலாயமாக தெரியத் தொடங்கும். கணவனும் மனைவியும் இரு வேறு மனிதர்கள் அல்ல, சிவனும் சக்தியும் போல இருவருமே சரிபாதியானவர்கள் என்ற அந்த மாபெரும் புரிதல் உண்டாகும். இந்த காலத்தில் பல வீடுகளில் கணவன் மனைவிக்குள் வரும் சிறிய சண்டைகள் கூட மிகப்பெரிய பிரிவில் முடிகின்றன. இதற்கு காரணம் நான் என்னும் அகந்தைதான். ஆனால் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவர்களின் இல்லத்தில் நான் என்ற அகந்தை அழிந்து நாம் என்ற இறைத்தன்மை குடிகொண்டுவிடும்.
எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சிவனும் சக்தியும் போல அவர்கள் ஒருவரையொருவர் விட்டுக் கொடுக்காமல் அன்போடு அரவணைத்து வாழ்வார்கள். இப்படி மூச்சுக்காற்றின் வழியாக தியானம் செய்து சிவசக்தியை தன்னுள் முழுமையாக உணர்ந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகமே முற்றிலும் புதியதாக ஒரு மாபெரும் ஆச்சரியமாக தெரியத் தொடங்கும். மூலாதாரத்தில் உறங்கிக் கிடந்த அன்னை மெல்ல மெல்ல விழித்தெழுந்து ஒவ்வொரு சக்கரமாக மேலேறி வந்து சகசிராரத்தில் வீற்றிருக்கும் ஈசனோடு கலக்கும் அந்த தருணம் மனித வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு மாபெரும் பேரானந்தம். அந்த ஆனந்தத்தை அடைந்தவர்களுக்கு வெறும் கல்லிலும் மண்ணிலும் கூட இறைவனை காணும் மாபெரும் பக்குவம் தானாகவே வந்துவிடும். படைப்பில் உள்ள ஒவ்வொரு அசைவிலும் இயற்கையின் ஒவ்வொரு துளியிலும் அவர்கள் சிவனையும் சக்தியையும் சரிபாதியாக பார்ப்பார்கள். ஒரு பெரும் காட்டில் வீசும் குளிர்ந்த காற்றை அவர்கள் உணரும்போது அது எம்பெருமான் ஈசனின் மூச்சுக்காற்று என்பதை அறிவார்கள். அதே காட்டில் சீரிப்பாயும் அருவியை பார்க்கும்போது அது அன்னையின் தீராத பேராற்றல் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஒரு மரத்தில் மென்மையாக அசைந்தாடும் இலையைக் கண்டால் அதில் அம்பாளின் கருணையும் லலிதமும் தெரியும். அதே மரத்தின் ஆழமாக வேரூன்றி அசையாமல் நிற்கும் கம்பீரத்தைக் கண்டால் அங்கே ஈசனின் ஆழ்ந்த அமைதியும் அசைக்க முடியாத தியான நிலையும் புரியும். பகலில் ஒளிரும் சூரியனின் வெப்பத்தில் ஈசனின் நெற்றிக் கண்ணின் ஒளியையும் இரவில் குளிரும் சந்திரனின் ஒளியில் அன்னையின் மென்மையான கருணையையும் அவர்கள் காண்பார்கள். எல்லாமே இரண்டிரண்டாக அதே சமயம் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதபடி பிணைந்திருப்பதை அவர்கள் முழுமையாக உணர்வார்கள். இயற்கையை தாண்டி சக மனிதர்களிடம் அவர்கள் காட்டும் அன்பும் முற்றிலும் மாறிவிடும். எந்த ஒரு மனிதரை பார்த்தாலும் அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, எளியவராக இருந்தாலும் சரி, அவர்களின் வெளியுருவத்தை தாண்டி அவர்களின் உடலுக்குள் உறையும் அந்த பரம்பொருளே இவர்களின் கண்களுக்கு தெரியும். யாரை பார்த்தாலும் கோபம் வராது, யாரை பார்த்தாலும் வெறுப்பு வராது. மற்றவர்கள் இவர்களுக்கு தீங்கு செய்தால் கூட பழிவாங்கும் எண்ணம் துளி அளவும் எழாது. அனைத்தும் அவன் செயல், அனைத்தும் அவள் திருவிளையாடல் என்ற மாபெரும் சரணாகதி நிலை அவர்களுக்கு வந்துவிடும். அனைவரிடமும் எல்லையில்லாத எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பை மட்டுமே வெளிப்படுத்த தோன்றும். இதுதான் உண்மையான பக்தி நிலை. இதுதான் பல பிறவிகளாக சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தேடி அலைந்த மாபெரும் முக்தி நிலை. முனிவர்களுக்கு இது சாத்தியம். ஆனால் சாதாரணமாக இல்லறத்தில் வாழும் நமக்கு இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த உச்சகட்ட நிலையை அடைவது மிகவும் எளிமையானது. அதற்கு தேவையானது காடு மலைகளை நோக்கிய பயணம் அல்ல, நமக்குள் நோக்கிய அகப்பயணம். நம்முடைய உண்மையான முழுமையான சமர்ப்பணம் மட்டுமே இதற்கு தேவை. ஒரு குடும்பத்தில் வாழும் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் வெறும் மனிதர்களாக பார்க்காமல் தங்களுக்குள் இருக்கும் சிவசக்தியின் வடிவமாக பார்க்க பழக வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரின் வலியை மற்றவர் உணர்ந்து உண்மையான அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒவ்வொரு வீடும் கைலாயம்தான். அந்த வீட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தம்பதியரும் அர்த்தநாரீஸ்வரரின் மறு உருவம்தான். என் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு இன்பமும் எம்பெருமான் ஈசன் எனக்கு அளித்த மாபெரும் பரிசு. என் வாழ்வில் வரும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு தோல்வியும் உலகமாதா எனக்கு கற்பிக்கும் வாழ்க்கை பாடம் என்று யார் ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய கடந்த கால கர்ம வினைகள் அனைத்தும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் போட்ட சிறு பஞ்சு போல சுவடு தெரியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும். நான் என்ற அகந்தை முழுமையாக அழிந்துவிடும். நான் சாதித்தேன், என் திறமை, என் செல்வம் என்ற மமதை என்றென்றைக்கும் வராது. எல்லாம் அவன் கொடுத்தது, எல்லாம் அவள் ஆட்டுவிப்பது என்ற தெளிவு பிறக்கும். அவருடைய மனம் எப்போதுமே கைலாயத்து வெண்பனி போல குளிர்ச்சியாகவும் எந்த களங்கமும் இல்லாமல் தூய்மையாகவும் மாறிவிடும். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி பிறப்பு இறப்பு என்று எல்லாமே இரண்டாகத்தான் படைக்கப்பட்டுள்ளன. இதுவே பிரபஞ்ச விதி. இதைத்தான் சிவனும் சக்தியும் உணர்த்துகிறார்கள். ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. துன்பம் என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பத்தின் அருமை புரியும். இருள் என்ற ஒன்று இருந்தால்தான் ஒளியின் மகத்துவம் தெரியும். அழிவு என்ற ஒன்று நடந்தால்தான் புதிய படைப்பு உருவாகும். சிவம் அழிக்கும், சக்தி படைக்கும். இந்த இரண்டு சுழற்சியிலும் மனிதன் சமநிலையாக இருக்க பழக வேண்டும். எப்போது ஒரு மனிதன் தனக்கு வரும் பெரும் சோதனைகளையும் பெரும் வெற்றிகளையும் ஒரே மாதிரி மனதோடு எதிர்கொள்கிறானோ அப்போது அவன் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்கிறான். அந்த சமநிலையை தருவதுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் தனித்து இயங்க முடியாது. ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண்ணின் மென்மையும் அன்பும் மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆணின் வீரமும் தைரியமும் மறைந்திருக்கிறது. இதைத்தான் அந்த சுயம்பு மூர்த்தியான அர்த்தநாரீஸ்வரர் பல ஆயிரம் ஆண்டுகளாக திருச்செங்கோடு மலையின் உச்சியில் நின்று கொண்டு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. இரண்டுமே ஒன்றுதான்.
அந்த பரம்பொருளை பிரித்துப் பார்க்காமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் முழுமையான அன்போடு யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் வம்சத்தையே அந்த எம்பெருமான் தன் கண்களைப் போல காத்து ரட்சிப்பார். இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் வெறும் புராணக் கதை அல்ல, அது நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியேற்றும் ஒரு மாபெரும் அறிவியல் என்பதையும் அளப்பரிய மருத்துவ ரகசியம் என்பதையும் இந்த காணொளியின் மூலம் நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். உங்கள் வீட்டில் எப்போது தீபம் ஏற்றினாலும் சிவனையும் சக்தியையும் ஒரு சேர நினைத்து வழிபடுங்கள். உங்கள் குடும்பம் எந்நாளும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதுபோன்ற மிக ஆழமான உண்மையான ஆன்மீக தகவல்களையும் எம்பெருமான் ஈசனின் எல்லையற்ற பெருமைகளையும் பழமையான திருக்கோவில்களின் ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சிவனே போற்றி வலையொலியோடு எந்நாளும் இணைந்திருங்கள். இதுவரை நம்மோடு இணையாதவர்கள் இப்போதே வலையொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த அற்புதமான ஆழமான காணொளியை உங்களின் உற்றார் உறவினர்களுக்கும் தெரிந்த மற்ற சிவபக்தர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்விலும் சிவசக்தியின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் சிவமயம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சக்தி. சிவசக்தி. ஓம் நம சிவாயா.